பாலாஜி, மத்திய பிரதேசத்தில் இந்த காட்சி தற்போது நாம் பார்க்கின்ற குழந்தையை அணைத்துக் கொண்டு தாய் இறந்திருக்கும் காட்சி உலகையே உலுக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு காட்சி போதும் 1000 கதைகளை 1000 சோகங்களை நம் கண்முன் கொண்டு வருவதற்கு. அந்த தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக கடைசி வரை போராடி அந்த லைஃப் ஜாக்கெட் என்ற உயிர்காக்கும் ஆடை அணிந்த பிறகும் காப்பாற்ற முடியாமல் இறந்த சோக காட்சி தான் இது. இந்த ஒரு காட்சி மட்டுமல்ல, அந்த மத்திய பிரதேசத்திலே அந்த படகு விபத்து நடைபெற்ற ஜபல்பூரிலே நடைபெற்ற அந்த படகு விபத்து என்பது முழுக்க முழுக்க மனித தவறுதான் காரணம் என்பது தற்போது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கலாம், படகு சென்று கொண்டிருக்கிறது, படகு மூழ்க ஆரம்பிக்கிறது, தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம் அந்த காட்சியிலே தண்ணீர் மேலே வர ஆரம்பித்த படகுல அதற்கு பிறகுதான் அந்த லைஃப் ஜாக்கெட்டையே கொடுக்கிறார்கள். லைஃப் ஜாக்கெட் என்பது படகு தொடங்கும், படகு செலுத்த ஆரம்பித்த உடனே படகு துறையிலிருந்து படகு புறப்படும் பொழுதே லைஃப் ஜாக்கெட் அணிந்த பிறகுதான் படகுகளை எடுக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி. இந்த அடிப்படை விதி முதலிலே மீறப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே எல்லோ அலர்ட் என்ற ஒரு அலர்ட், மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது திடீரென காற்றுகள் அதிகமாக வீசும், சுழல் காற்று வீசும், மழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு வானிலை ஆய்வு மையத்தால். இப்படி ஒரு வானிலை ஆய்வு மையத்தால் எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்ட பிறகு படகுகளை செலுத்தக்கூடாது என்பது மற்றொரு அடிப்படை விதி. இந்த விதியும் முழுக்க முழுக்க மீறப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் உள்ளே, அந்த படகு உள்ளே செல்ல ஆரம்பித்த பிறகும் உள்ளே இருந்து சிக்னல் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று. அந்த காற்றின் வேகத்தை பார்த்து உள்ளே இருந்த பயணிகளும் அந்த படகை செலுத்துவோரிடமும் அதில் இருந்த நிர்வாகிகளிடமும் தயவு செய்து கப்பலை கரைக்கு சென்று விடுங்கள், எங்களால் முடியவில்லை, பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, காற்று வேகமாக வீசுகிறது, படகு கவிழ்ந்துடுமோ பயமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்பொழுதும் அதையெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து படகை செலுத்தி இருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க அப்பட்டமான விதிமீறல். அந்த லைஃப் ஜாக்கெட் என்பது முதலே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பலரும் இந்த கேள்வி எழுப்பலாம், லைஃப் ஜாக்கெட் அணிந்த பிறகு எப்படியும் காப்பாற்றப்படலாமே என்று. ஆனால் லைஃப் ஜாக்கெட் அணிந்த பிறகு அதை ஊதி அந்த காற்றினை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த லைஃப் ஜாக்கெட் என்பது தாக்கு பிடிக்கும், அப்போதுதான் மிதக்க வைக்கும் தன்மை, மிதவை தன்மையை அந்த ஊதக்கூடிய ஜாக்கெட், இன்ஃபிளேட்டபிள் லைஃப் ஜாக்கெட் என்று அழைப்பார்கள். இவற்றை காற்றை நிரப்புவதன் மூலம் தான் செயல்படும். தண்ணீர் விழுந்தவுடன் அது உள்ள சென்சார் மூலம் கேஸ் சிலிண்டர் இயங்கி ஜாக்கெட்டை தன உபயோகிக்கும். ஆனால் தண்ணீர் விழுந்ததும் ஒரு கயிற்றை இழுப்பதன் மூலமே ஜாக்கெட்டை உப்ப வைக்க வேண்டும். ஆனால் அதை சொல்வதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கு என்றால் சொல்லவே இல்லை. லைஃப் ஜாக்கெட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காத சூழ்நிலையில் தான் இந்த 9 பேரின் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்குமோ என்ற தகவலும் தற்போது அதிர்ச்சிகரமாக வெளிவந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவம் என்பது முழுக்க முழுக்க ஒரு விபத்து அல்ல, இது ஒரு வகையான கொலை. இது மனித உயிரிலும் விளையாடிய கொலை. இது கொலை என்றே சொல்லலாம், அந்த அளவுக்கு நடைபெற்றிருக்க இந்த சமயம் இது விபத்தே அல்ல, கொலைதான் என பலரும் தற்போது சமூக வலைதளங்களே பெரிதாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு காரணமான அந்த படகு அதிகாரிகள் மட்டுமல்ல, சரியான அந்த படகு குழாமை சரியாக நிர்வகிக்காத அதிகாரிகள், இந்த காவல்துறை, இந்த லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் அனுப்புவதற்கு காரணமாக இந்த காவல்துறை, அதே போன்று தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், சுற்றுலாத்துறையினர் என ஒவ்வொரு துறையை சேர்ந்த இந்த படகு குழாமில் யார் கீழ் வருகிறதோ அவர்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் எல்லாமே சட்டத்திற்கு நிறுத்தப்பட வேண்டும். வெறும் இந்த படகை செலுத்துவது மட்டும் தவறல்ல, இது இந்த ஒரு நாள் நடந்த சம்பவமாக இருந்திருக்காது. இது போன்று பல ஆண்டுகளாகவே இது போல் நிகழ்ந்திருக்கும். இதை கண்டு தண்டிக்க வேண்டிய, தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகாரிகள் யாருமே நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் லஞ்சம் வாங்கி கொண்டு இது மாதிரி செய்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகாரிகள் செய்யாதுதான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பிற்கு, 9 அப்பாவிகள் உயிரிழந்ததற்கு. சுற்றுலா செல்லும் பொழுது கடைசி நிமிடம் வரை சந்தோஷமாக சுற்றுலா செல்கிறோம் என்ற இடத்திலே சென்ற அந்த 9 பேரும் பலியிழந்திருக்கிறார்கள். அதுவும் தமிழகத்தை சேர்ந்த 5 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மிக மிக கொடூரமான ஒரு விடயம். இது விபத்து அல்ல, இது ஒரு திட்டமிட்ட கொலை என்றே கூறலாம். திட்டமிட்டது என்பது கூட சரியாக இருக்காது, இது கொலை, நிச்சயமாக மனித தவறுகளால் ஏற்பட்ட ஒரு கொலை. இதற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். என்றால் இது போன்ற பல படகு குழாம்கள் இந்தியா முழுவதும், தமிழகம் உட்பட இந்தியாவிலே பல இடங்களில் போன்ற படகு துறைகள் இருக்கின்றன. அங்கெல்லாம் இது போன்ற லைஃப் ஜாக்கெட் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். உறுதி செய்யாவிட்டால் இந்த சம்பவம் முற்று பெறாது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்கொதையாக நிச்சயமாக அவ்வப்போது பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே உடனடி நடவடிக்கையாக இந்தியா முழுவதும்
இது போன்ற படகு துறைகளிலே லைஃப் ஜாக்கெட் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் அதை இயக்குவது எப்படி, அணிவது எப்படி, அதை பயன்படுத்தி தப்பிப்பது எப்படி என்பதை விளக்கி சொன்ன பிறகுதான் படகுகளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை கட்டாய விதியாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற சம்பவங்களிலே விபத்து ஏற்பட்டாலும் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அதற்கான தருணம் வந்துவிட்டது. இந்த விபத்திற்கு பிறகாவது இது போன்ற கொலைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கும் மிகப்பெரிய குரலாக இருக்கிறது. பாலாஜி.